குத்துபுத்தீன் அப்படிங்கிறவங்க சவுதி அரேபியாவிலேருந்து கேட்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். 102 வசனத்தில் வரும் ஹாரூத் மாரூத் இருவரையும் தௌஹீது தமிழாக்கத்தில் ஷைத்தான் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் மற்ற தமிழாக்கத்தில் மலக்குகள் என்று கூறப்பட்டுள்ளது. உங்களுடைய பார்வை என்ன, விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மொழிபெயர்ப்பு, குரானில் மொழிபெயர்த்திருக்கிற மொழிபெயர்ப்பை வச்சு சொல்கிறதா இருந்தால் இந்த இரண்டுக்குமான வாய்ப்பு இருக்கிறது. இப்படி மொழிபெயர்க்கவும் இலக்கணப்படி வாய்ப்பு இருக்கிறது, அப்படி மொழிபெயர்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் ஒரு நீண்ட காலமாக இந்த வசனத்திற்கான விளக்கமும் இது குறித்த ஞானத்திலையும் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். வாய்ப்பே இல்லாத விஷயத்தில், ரெண்டு கருத்துக்கு இடமில்லாத விஷயத்தில் வாய்ப்பு இல்லை. ஒற்றை கருத்தில் இப்போ குரானில் ஏராளமான வசனங்கள் அப்படித்தானே, அதிகப்படியான வசனங்களில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது, ஒரே அடிப்படையில் தான் எல்லாருமே பயணம் செய்வாங்க. ஆனால் மிகச்சில வசனங்கள் மட்டுமே இந்த மாதிரி ரெண்டு கருத்துக்கு வாய்ப்புள்ள வகையில் மொழிபெயர்ப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் இதில் இரண்டுக்கும் வாய்ப்பு இருந்தாலும் கூட இந்த இரண்டில் எந்த மொழிபெயர்ப்பை தேர்வு செய்வது, எப்படி மொழிபெயர்ப்பது அப்படின்றதுக்கு புறக்காரணங்களை வைத்து சில முடிவுகளை நம்ம எடுக்கணும். ஒரு இடத்துல ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம்னா இந்த இடத்துல எந்த அர்த்தம் பொருந்தும்னு பார்க்கணும்ல. அப்படி நாம் சிந்தித்தோன்னு சொன்னால் இந்த ஹாரூத் மாரூத்துங்கிறது மனித ஷைத்தான்கள் அப்படின்னு அதை மொழிபெயர்க்கிறதுங்கிறது பொருத்தமானதாக இருக்கும். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்படி நாம் மொழிபெயர்க்கலை, இந்த அர்த்தத்தை நம்ம கொடுக்கலை அப்படின்னா குரானுடைய ஏனைய பல வசனங்களுக்கு இந்த மொழிபெயர்ப்பு முரண்படுகிறது. இலக்கணப்படி மொழிபெயர்க்கலாமான மொழிபெயர்க்கலான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த வசனத்தை இப்படி மொழிபெயர்த்துட்டீங்க, இப்படி மொழிபெயர்த்தா அப்போ அந்த வசனத்துக்கு இடிக்குமே, வேறு கருத்துக்கு இடிக்குமே, இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளுக்கு இடிக்குமே. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ முரண்பாடு இல்லாமல் நம்ம மொழிபெயர்க்கணும்ல. குரானுடைய தனித்துவமே எங்கே இருக்கிறது? இதில் முரண் இல்லை என்று காட்டுவதில் தான் இருக்கிறது. அதுதானே சத்தியம் என்பதற்கான அளவுகோல். அப்படி தானே அல்லாஹ் சொல்கிறான். இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் லவஜது ஃபீஹி இஃப்திலாஃபன் கசீரா, அதிகமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள்னு சொல்கிறான்ல. அப்போ முரண்பாடு இல்லாத வகையில் அல்லாஹ் பேசியிருக்கிறான். அப்போ நாம் அதை மொழிபெயர்த்து சொல்லுகிற நேரத்திலையும் முரண்பாடு இல்லாத வகையில் நம்முடைய மொழிபெயர்ப்பு அமைந்திருக்க வேண்டும் என்கிற கோணத்தில் சிந்தித்தால் இதுதான் பொருத்தமான. ஹாரூத் மாரூத்துங்கிறத மலக்குகள் இல்லை, அவங்க ஒரு மனித ஷைத்தான்கள் என்று மொழிபெயர்ப்பது தான் பொருத்தமானதாக இருக்கும். எப்படி நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் அந்த வசனத்தையே படிங்களேன், மேலிருந்து நீங்கள் படிச்சுட்டு வாங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? வத்தபாவு மா தத்துலு ஷயாத்தீனோ அலா முல்கி சுலைமான். யூதர்களை பற்றி பேசுது. யூதர்கள் அவர்கள் சுலைமானுடைய ஆட்சி காலத்தில் ஷைத்தான்கள் கூறியதைத்தான் அவர்கள் பின்பற்றினார்கள். அவங்க நபிமார்கள் சொன்னதையோ வானவர்கள் சொன்னதையோ அல்லாவின் புறத்திலிருந்து சொன்னதையோ அவங்க ஃபாலோ பண்ணலை. நல்ல கவனிங்க, இந்த செஹரு சம்மந்தமாக சொல்லக்கூடிய வசனம் தான். அது துவங்குறதே எப்படி துவங்குது அப்படின்னு கேட்டால், வத்தபாவும் மா தத்துலு ஷயாத்தின் அலா முல்கி சுலைமான். அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தால், சுலைமான் நபி காலத்தில் சுலைமான் நபியிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. வத்தபாவும் மா தத்துலு ஷயாத்தின் அலா முல்கி சுலைமான். சுலைமானுடைய ஆட்சியில் ஷைத்தான்கள் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. சுலைமான் சொன்னதை ஃபாலோ பண்ணலை. ஏன்? வமா கஃபர சுலைமான், சுலைமான் காஃபிராக இல்லை, சுலைமான் நிராகரிக்கவில்லை. அப்படின்னா சுலைமான் இந்த செய்தியை சொல்லிக் கொடுத்து அவர் காஃபிராக இருப்பார். அவர் சொல்லலை. வமா கஃபர சுலைமான் வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன நாஸ ஸிஹர். சிஹரை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த ஷைத்தான்கள் தான் காஃபிர்களாகிவிட்டார்கள். அவர்கள் காஃபிரானது யாருன்னு கேட்டால் அந்த ஷைத்தான்கள், அந்த மனித ஷைத்தான்கள். நெஜ ஷைத்தானை பற்றியும் பேசலை. இது நெஜத்தில் நம்ம நம்பிக்கை சார்ந்த ஷைத்தான்னு சொல்கிறோம்ல, அவன் ஆல்ரெடி காஃபிர் தானே. அவன் இதை கற்றுக் கொடுத்தா காஃபிர் ஆகணும். அவன் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரமணியை மறுத்த நேரத்திலே காஃபிராகி போயிட்டானே. அப்போ அவனை பற்றியும் இது பேசலை, மனித ஷைத்தானை தான் பேசுது என்பதற்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னு கேட்டால், இவர்கள் இதை கற்றுக் கொடுத்து யுஅல்லிமூன நாஸ ஸிஹர, சிஹரை மக்களுக்கு கற்றுக் கொடுத்ததன் வழியாக இந்த ஷைத்தான்கள் தான் காஃபிராகி விட்டார்கள். வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன நாஸ ஸிஹர். அடுத்து என்ன சொல்லலாம்? வமா உன்சில அலல் மலக்கைனி, அந்த இரண்டு வானவர்கள் மீது அருளப்படவில்லை. அந்த இரண்டு வானவர்கள் மீது, வமா உன்சில அலல் மலக்கைனி, அந்த இரண்டு வானவர்கள் மீது அருளப்படலை. அந்த இரண்டு இப்போ இதில் தான் சிக்கல் வருகிறது. அந்த இரண்டு வானவர்கள் மீதுன்னு சொல்லிட்டு அதன் தொடர்ச்சியாக எப்படி வருது? பி பாபில ஹாரூத்த ஓ மாரூத். பாபில் நகரத்து ஹாரூத்து மாரூத்துங்கிற வார்த்தை அதுக்கு பின்னாடி வருகிறது. இப்போ தான் மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பின்னாடி உள்ளதை முன்னாடி சொல்லப்பட்ட அந்த இரண்டு வானவர்கள் என்பதற்கு விளக்கமாக இப்படி மொழிபெயர்ப்பை கொடுத்துட்டாங்க சில பேர்.
எப்படி அந்த 2 வானவர்கள் மீது அருளப்படலைன்னொன்னே அந்த 2 வானவர்கள் பாபில் நகரத்தில் இருக்கிற ஹாரூத் மாரூத் என்ற அந்த 2 வானவர்கள் அப்படின்னு இப்படி மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனால் கரெக்டாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா நம்ம தமிழ் மொழியிலிருந்தே கூட அதை புரிஞ்சுக்க முடியும். எப்படி அந்த 2 வானவர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு பின்னாடி ஒரு 2 பேருன்னு வச்சுக்கோமா, அந்த இந்த நம்ம சொல்கிறோம்ல, அந்த இந்தன்னு சொல்கிறதெல்லாம் சுட்டுச்சொற்கள் தானே, ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒன்றை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்துகிற சுட்டுச்சொற்கள் தானே. ஏற்கனவே சொன்னதைத்தான் அந்த இந்தங்கிற வார்த்தையில் திரும்ப சொல்ல முடியும். ஏற்கனவே சொல்லாது பின்னாடி சொல்கிற ஒன்று அந்தன்னு சொல்ல முடியுமா? நீ அவர் அப்படின்னு சொல்கிறிய, எவரை சொல்லுவிய? பின்னாடி யாரை பற்றி பேசுவீங்களோ பின்னாடி தான் அவருடைய பேரே வரப்போகுது, அவரை பற்றியான இன்ஃபர்மேஷன் வரப்போகுது, அவரை அவர்னு சொல்வீங்களா? அல்லது ஏற்கனவே ஒருத்தரை பேசினவர் அவர்னு சொல்வீங்களா? யூசுஃப் வந்தார், அவர் வீட்டிற்குள் நுழைந்தார். அப்போ யூசுஃப் வந்தார்னு சொன்னதுக்கு பிறகு அவர் போட்டால் தான் பொருத்தமாக இருக்கும். அவர் வீட்டிற்குள் நுழைந்தார் யூசுஃப் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ வேற அவர் வந்தது, அவர் ஒருத்தரை பற்றி மேலே பேசியாச்சு, வேற யாரோ பேசியிருக்கிறோம், அவர்னு சொல்லிட்டோம். பின்னாடி தான் யூசுஃப் வருதுன்னா அப்போ பின்னாடி யூசுஃப் வர்ற மேட்ரு வேறு ஏதோ ஒரு மேட்ரு, யூசுஃபை பற்றி இன்னொரு செய்தி சொல்ல போகிறோம். இது நம்ம சாதாரணமாக தமிழ் மொழியே புரிஞ்சுக்கிறோம். எல்லா மொழியும் இப்படி தான், எல்லா மொழியினுடைய அடிப்படைகளும் இப்படி தான். அவர் இவர் அது இது அப்படின்னு பேசுகிறதெல்லாம் ஏற்கனவே யாரை பற்றி பேசியிருக்குதோ அவங்கள தான் திரும்ப பேசுவோம் அப்படிங்கிறது எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண இலக்கணம் தான். இப்போ அல்லாஹ் எப்படி பேசுகிறான், மாமா உன்சில அலல் மலக்கேன், அந்த 2 வானவர்களுக்கு அருளப்படலை அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா இந்த அந்த 2ங்கிறது பின்னாடி வர்ற ஹாரூத் மாரூத்தை குறிக்கலன்னு புரியுதா இல்லையா? அதுக்கு முன்னாடி பேசப்பட்ட 2 வானவர்களை பற்றி பேசுது. அப்படி ஏதாவது பேசப்பட்டிருக்கான்னு பார்த்தா பேசப்பட்டும் இருக்குது. அப்படி அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்போ ஜிப்ரீலை பற்றி மீகாயிலை பற்றி எல்லாம் பேசுகிறான். யார் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் விரோதிகளாக இருக்கிறாங்க, ஃபைனல்லாஹ் அதுவுல்லில் காஃபிரின், அந்த காஃபிர்களுக்கு அல்லாஹ் விரோதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் மீகாயிலை பற்றி பேசப்படுகிறது. அப்போ அதை அங்கே அல்லாஹ் சொல்கிறான், இவங்க ஏதோ நபிமார்கள்ட்ட இருந்தும் வானவர்கள்ட்ட இருந்தும் வந்த இறை செய்தியை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறானுவ. அது இல்லை உண்மை. சுலைமான் நபி காலத்தில் வாழ்ந்த ஷைத்தான்கள் சொன்னதை செய்கிறாங்க. அந்த வானவர்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லலை, வானவர்கள் அப்படி கற்றுக் கொடுக்கவும் படலை, அவங்களுக்கு அப்படி விஷயம் அருளப்படவும் இல்லை அப்படின்னு இப்படி தான் எல்லாம் பேசிகிட்டே வர்றான். அவங்க காஃபிராக இருக்கலை, சுலைமானும் காஃபிராக இருக்கலை, வானவர்களும் காஃபிராக இருக்கலை சொல்லிட்டு அடுத்து பாபில ஹாரூத் மாரூத் அப்படிங்கிறது. இப்போ பாபில் நகரத்து அப்போ யாரை தான் மறுத்தா? சுலைமான் மறுக்கலை, காஃபிரா இருக்கலை அப்படின்னா வேற யார் மறுத்தது? காஃபிரா இருந்தது ஷைத்தான்கள். அந்த ஷைத்தான்கள் யாரு அப்படிங்கிற ஷைத்தான் என்பதற்கு விளக்கமாகத்தான் பாபில் ஹாரூத்தோ மாரூத்தோ வருகிறார். பின்னாடி வர்றது அப்படி தான் புரிஞ்சுக்க முடியும். அதான் பொருத்தமான விளக்கமாக இருக்க இயலும். அப்போ அந்த ஷைத்தான்கள் பாபில் நகரத்து மனித ஷைத்தான்களாகி இந்த ஹாரூத் மாரூத்து தான் அந்த சிஹரை கற்றுக் கொடுத்து காஃபிரா போனாங்க என்று அந்த வசனத்தை மொழிபெயர்ப்பது. இதுதான் மொழிபெயர்ப்புக்கு உகந்த மிகச்சரியான கொள்கை ரீதியான குரானுக்கு நெருக்கமான மொழிபெயர்ப்பாக இருக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க மொழிபெயர்க்கிற மாதிரி வானவர்கள் தான் ஹாரூத் மாரூத்துங்கிறது வானவர்கள், அந்த வானவர்கள் அதை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் வச்சுட்டீங்கன்னா இதை அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? இது கெட்டது, ஷைத்தான் கற்றுக் கொடுக்கறது, இதை கற்றுக் கொடுக்கறது குஃப்ரில் கொண்டு தள்ளுது. சுலைமான் கற்றுக் கொடுக்கல, அதனால் அவர் காஃபிர் ஆகலை. கற்றுக் கொடுக்குறவன் காஃபிரா. இவங்களே எப்படி சொல்லுவாங்க? இவங்களே ஒமாயு அல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹனு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர். இதை நாங்கள் ஒரு சோதனையாக இருக்கிறோம், இந்த சூனியத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் காஃபிர் ஆகிடாதீங்க. அப்போ இதை கற்பிப்பேன் எல்லாவரையும் காஃபிருங்கிற பட்டியலுக்குள்ளே அவங்களே சேர்த்துட்டாங்கன்னு ஒரு குரானே தான் சொல்லி காட்டுகிறது. அப்போ இப்போ காஃபிர் குஃப்ருங்கிறது என்ன? குஃப்ருங்கிறது அல்லாஹ் மறுக்கிற பெரும்பாவங்களில் ஒன்று தானே. அல்லாவை மறுக்கிற பெரும்பாவங்களை வானவர்கள் செய்வார்களா? கொள்கை ரீதியாக நீங்கள் இலக்கண ரீதியாக பார்த்தாலும் நம்ம மொழிபெயர்த்திருக்கிறது இந்த மொழிபெயர்ப்பு கரெக்டு தான். அதெல்லாம் கொள்கை ரீதியாக இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் நின்று நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது என்ன சொல்கிறது? வானவர்களை பற்றிய வர்ணனை எப்படி? வானவர்கள் லா யஸ்பிகூனஹு பில் கௌல் வ ஹும் பி அம்ரிஹி யஅமலூன். அவர்கள் முந்திக் கொண்டு பேச மாட்டார்கள், அவர்கள் ஏவப்பட்டது செய்வாங்க. வ ஹும் பி அம்ரிஹி யஅமலூன், என்ன சொல்லப்பட்டிருக்கோ அவங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை அவங்க செய்வாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுமரூன். அவர்கள் அல்லாஹ்விற்கு எந்த மாறும் செய்ய மாட்டார்கள், ஏவப்பட்டதை செய்து முடிப்பார்கள். வ யுஸப்பிஹூன லைல வன் நஹார வ ஹும் லா யஃப்தரூன். அவர்கள் இறைவனை இரவிலும் பகலிலும் துதித்து கொண்டே இருப்பார்கள், அதிலே சோர்வடையவே மாட்டார்கள். தமிழத்திலே ஒரு பிழை தவறை கண்டுவிட்டார், உடனே அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து விடுவார்கள். சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம்.
நான் தெரியாததை கேட்டுட்டால நீ சொல்லி தந்தது தவிர எங்களுக்கு ஒன்றும் தெரியாதல்ல அப்படின்னு அல்லா இடத்துல சரணடைஞ்சிருவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய படைப்பின் துவக்கத்தில் பேசும்போது கூட நஹனு சப்யஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக, உன்னை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம், தஸ்பீஹ் பண்ணுறோம். அப்படித்தான் தங்களை பற்றி அவங்க அல்லாஹ் இடத்துல உரையாடி கொண்டாங்க. அப்போ மாணவர்களுடைய பண்புகளாக குர்ஆன் சொல்லுகிற பண்பு இறைவனுக்கு முழுக்க முழுக்க அடிபணிகிற ஒரு நல்ல அடிமைகளாக இருக்கிற பண்பு, இறைவனை மறுக்கிற காஃபிராக இருக்கிற பண்பு கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. இப்போ நீங்கள் மாணவர்கள் இந்த குஃப்ரான காரியத்தை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா மாணவர்களுடைய பண்பு இல்லையே. அதுக்கு அந்த வசனத்து இந்த வசனம் இடிக்க வைப்போம். குர்ஆனுடைய வசனங்கள் முரண்பாடுகள் இருக்குமா? அல்லாஹ்வுடைய வார்த்தையில் முரண்பாடே வராத. அவங்க கரெக்டாக இருப்பாங்கப்பா, அல்லாஹ்க்கு மாறு செய்ய மாட்டாங்கப்பா, அல்லாஹ் சொன்னதை தவிர எதுவும் செய்ய மாட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் அல்லாஹ் மறுத்து காஃபிராகிற விஷயத்தை அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்கப்பா, தான் மட்டும் செய்யலை ஊருக்கே கற்றுக் கொடுத்தாங்கன்னா, ஊர் உலகத்துக்கெல்லாம் அப்படி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க, எடுத்து சொல்லியிருக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய மாணவர்கள் மீது வைக்கிற ஒரு தப்பான நம்பிக்கையாக போயிடும். அந்த நம்பிக்கையில் ஈமான்லே குறைபாடில் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி, நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், வானவர்களை நம்புகிறேன் அப்படின்னு அந்த நம்பிக்கையினுடைய பட்டியலில் 2வது அம்சமாக அதை நம்ம வச்சிருக்கிறோமே, அதுலேயே சிக்கலாக போயிருமே. அப்படியெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த மொழிபெயர்ப்பு ஹாரூத்து மாரூத்தை மனித ஷைத்தான்கள் என்ற இடத்துல வைப்பது தான் பொருத்தமான மொழிபெயர்ப்பாக இருக்க முடியும். கரெக்டான கொள்கை ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் சரியான மொழிபெயர்ப்பாக அதுதான் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ள வேண்டும்.